எங்கள் நல்ல தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீ நல்லவராக வல்லவராக எங்களோடு கூட இருக்கு. நீரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே, நீரே சர்வ வல்லவர் ஆண்டவர், நீரே போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், துதிகன மகிமைக்கு எல்லாத்துக்கும் நீர் பாத்திர. நீர் ஆதியும் அந்தமுமானவர், எங்கள் அல்பாவும் உமேகாவுமானவரையுமே நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் கிருபைகள் தொடர்ந்து எங்களை நடத்திட்ட ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளட்ட ஆண்டவரே. நேரே நடத்துங்க, இந்த ஆராதனை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நம்ம சந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். தேவன் ஆராதிக்கிறது மிகவும் நல்லது, துதித்தல இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல அவர் இந்த 9 மாதமும் நம்ம நடத்தி இந்த 10வது மாதத்தில் காண்பதற்கு அவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டை துவங்க பண்ணின ஆண்டவர் இந்த 10வது மாதத்தை காண்பதற்கு அவர் நமக்கு பலன் கொடுத்து அவரே நமக்கு நல்ல எபினேசராக இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார். எத்தனை பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் வந்தாலும் அவர் எபினேசராக நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் பலன் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த எபினேசரை நாம் பாடி அவரை ஆராதனை செய்வோம். ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே துணையாளரே, எல்லாம் சொல்லுமே எபினேசரே, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எலியோனை பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே ஐயா, மறப்பேனோ உங்க அன்பை, நான் மறப்பேனோ மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவே காத்தீரையா, நீரன்மே நின்மூலமாகாமல் காத்தீரையா, கடுங்கோபத்தால் என்னை, கடுங்கோபத்தால் என்னை கனிவாக என்னை தேற்றினீரையா, கனிவாக தேற்றினீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவே எபினேசரே, ஆரா
விட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அனுப்பீரையா மறப்பேனோ என்று சொல்லி மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே எத்தனை பேர் நம்பிக்கையோடு அவரே எத்தனை இருளான நேரங்களில் அவர் வழி தெரியாதிருந்த நேரங்களிலே எனக்கு வழி காண்பித்தவரே எபினேசரே எங்களுக்காக பாதையில் உண்டாக்கினவர் எல்லா விதமான இருளை நீக்கினவரே எபினேசரே துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மன்றிடுவேன் பாதத்திலே மன்றிடுவேன் பாதத்திலே ஓ கனிவாக என்னை தேடி வந்தீரையா கனிவாக என்னை தேடி வந்தீரையா ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின் சீசர்களை தேடி அவர் இந்த கடற்கரை ஓரமாக வந்து அவர்களுக்காக உணவை ஆயத்தம் பண்ணினது போல ஒரு நல்ல மேய்ப்பன் காணாமல் போன ஒரு ஆட்டையும் தேடி கண்டுபிடித்து சந்தோஷம் அடைந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எத்தனை முறை தொலைந்து போனாலும் அவர் நம்மை தேடி வந்து நம்மளை தேற்றி என்னை ஆட்டி தேற்றி நடத்தி நம்முடைய பிள்ளையாக நீர் மாட்டினதுக்காக நன்றி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தந்தனை உம்மேலே விழுந்ததையா,
எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் ஆமென், அவை காலைதோறும் சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சாபமான சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே சிறந்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் ஆமென், அவை காலைதோறும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். நீர் நல்லவர், நீ சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் ஆமென். எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், எங்களுடைய பாவங்களை நீங்க கழுவி இருக்கீங்கப்பா, எங்கள் சாபங்களை எல்லாம் கத்த நீக்கி இருக்கீங்க, உங்க தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக வெற்றி சிறந்தவர், எங்களுக்காக வெற்றி தந்தவரே நன்றி. நீ நல்லவர், உங்க சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்னதாக செல்கிறதற்காக நன்றி, உங்க பிரசனம் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. எங்களை கரம் பிடித்தவரே நன்றி, எங்களை பாவங்களை எல்லாம் நீக்கினவரே நன்றி, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பினதுக்காக நன்றி, எங்களை அழைத்தவர் ஒரு நாளும் மாறாதவரே நன்றி நன்றி. அதிக அதிகமாக உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளணும், மோடு கூட நாங்கள் நெருங்கி வரணும் ஆண்டவரே, மோடு கூட நாங்கள் நெருங்கி வந்து மோடு கூட நாங்கள் வாழணும் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழணுமே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ ஆமென் அல்லேலூயா. உங்க பிரசன்னமே தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம்
ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. உங்க பிரசனம் மட்டும் எங்களை நடத்திட்டாங்க. உங்க பிரசனம் மட்டும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க, ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்காக நன்றி. இந்த ஆராதனை ஆளுநர்களை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். இயற்கை கால சாதகமும் கரண்ட தடையெல்லாம் கிடைக்கணும். பங்குற மக்களை வீடியாடி இருக்காடிகளே இதை செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாடியான மறைத்துக்கொள்ளும். நான் என்ன சிறுவனை பெருகு ஒப்புக் கொடுக்குறோம். இந்த செய்தி வேலை, பாடல் வேலை, ஆராதனை நீர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மைப்படுத்தும். அடிமையை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனையை ஆன்லைனில் ஒரு வாரம் பார்த்து ஆராதனை பாட செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு விசுவாசிக்கிறேன். இந்த வாரமும் ஆராதனையை பாடலை கேட்டு ஆசீர்வதி தொடர்ந்து செய்தி குண பாடுற பாடலை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் பாட்டினால் அவரை துதிப்போம், ஒருமித்தவுடைய நாமத்தை நான் உயர்த்துவோம். கர்த்தர் மகிமை அடைவாராக. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல. புலம்பல் இல்ல, இனி அழுக இல்ல. புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது வேலன். எத்தனையோ நன்மை செய்தவரே, எத்தனையோ நன்மை செய்தவரே, ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு
பதில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு. உற்சாக ஆவி வந்தாச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துயரத்துக்கு பதில் ஆனந்தமே, ஆறுதல் ஆறுதலே. துயரத்திற்கு பதில் ஆறுதலே, ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, சாம்பலுக்கு பதில் சிங்காரமே. சிங்காரம் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர்தாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனங்கள் நாம். அவர் நம்மை நடத்துகின்றார், அவரின் நாடுகள் நாம். அவர்தாமே நம்மை நடத்துகின்றார், அவரின் நாடுகள் நாம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய மகிமையெல்லாம் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவமான கிரியைகளுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனான பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரங்களை நாம் பரிசுத்த ஆவியானுடைய மகத்துவமான கிரியைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆழமான உறவுகளுக்கு நேராக சபை நடத்தப்பட வேண்டும். இந்த ஆவியானவருடைய யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆழ்த்தத்தம் உள்ளவராக, கனத்திற்குரியவராக நாம் அவரை அங்கீகரித்து அவருடைய வார்த்தைக்கு கனப்படுத்துகிறோமோ, குமாரன் இயேசு கிறிஸ்துவும் அவர் கனத்திற்கு மகிமைக்குரியவராய் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரித்து அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்று மகிமைப்படுத்துகிறோமோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் அவர் ஆழ்த்தத்தம் உள்ள கனத்திற்கு மகிமைக்குரியவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை அலங்கரித்து பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி, அந்த குமாரன் ஆவியானவர் அனுப்புகிறார். ஆவியானவர் வந்து நம்ம அலங்கரித்து குமாரன் சாயலுக்கு அலங்கரித்து குமாரிடத்தில் ஒப்படைக்கிறார், குமாரன் பிதாவிடத்தில் ஒப்படைக்கிறார். இதுதான் திருத்துவத்தினுடைய செயல்கள், ஒருமனப்பட்ட ஐக்கியமான செயல்கள்.
பிதாவாகிய தேவனுக்குமான இயேசு தேட பரிசுத்த ஆவியானவர் அந்த திருத்துவம் தான் நம்முடைய ஜீவியத்தில் பிதா தம்முடைய அன்பை குமாரனை அனுப்பி நம்ம ரட்சித்தார். அந்த ரட்சிப்பை நம்ம கொடுத்து அவருடைய சாயலை அலங்கரிக்க பிதான் வலது பார்சத்தை உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி ஆவியானவர் கையில் ஒப்படைச்சிட்டார். நம்ம சாயலுக்கு தெய்வகுமார சாயலுக்கு நம்ம அலங்கரித்து மணவாட்டிய சபையை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை உருவாக்கி நம்மை கொண்டு மத்தியாகாயத்தில் குமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவை தேவனுடைய இறங்கி வருவார். சபையான மணவாட்டி ஆயத்தமாகி மத்தியாகாயத்தில் சந்திப்பு. அந்த மணவாளனையும் மணவாட்டியை அழைத்து பிதாவாகிய தேவ சமூகத்தில் நம்ம யுகமாய் நாம் அங்கே போய் நித்தியமாய் பிதாவாகிய தேவனோடு குமாரன் இயேசு பரிசுத்தாவியானோடு நித்திய காலமாக யுகமாக நித்திய வாழ்க்கையில் எப்போதும் அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரோடு கூட நாம் நித்திய காலமாய் ஒரு நித்திய பேரின்பமான வாழ்க்கையை வாழ இன்றைக்கே நம்ம அர்ப்பணித்து அந்த வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நமக்குள்ளே இருந்து இந்த மகிமையான காரியங்களை நமக்கு செய்வாராக. கடந்த வாரங்களில் ஏதேனும் ஓடுகிற 4 ஆறுகளை குறித்து நாம் தியானித்த ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக பிரிகிறது. அது ஒன்று பைசோன் வாயை விரிவாய்த்தர. அப்போ வாயை விரிவாய்த்தரது கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்தாவினர் அந்நிய பாஷை பேசும்போது நமக்குள்ள மாற்றம் ஏற்படுகிறது. அப்புறம் முதல் ஆறு அந்த பொன் விளைகிறது. பைசோன் மூலமாய் பொன் தேவ நீதியை குறிக்கிறது. நீதிமான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குடைய பரிசுத்த ஆவியானவரால் அவரோடு நெருங்கி அவருடைய உறவுகளை இருக்க ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்தாவின் நிறைவின் மூலமாக வாயை விரிவாய் தருது பேச ஆண்டவரோட நெருங்கி பழக நாம் அவருக்கு சுட்டபுள் அவருக்கு ஏற்ற மனிதனாய் உருவாக்கப்படுகிறோம். அது பித்தோலோகு ஒரு பிரமிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை அவர் கரத்துக்குள் எடுத்து மின்னல் ஒளியை போல பயன்படுத்துகிறார். கீகோனுங்கிற கிருபை நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்தை உட்கார வைத்து அந்த 2ஆம் ஆறிலே கிருபையின் பள்ளத்தாக்கில் கிருபையின் ஊற்றுகளை புறப்பட வச்சு நம்ம சிங்காசனம் உட்கார வைக்கிறார். இதே கேள் நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் தீவிரமாக பதில் தருகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனேன் எல்லா இடத்திற்கும் அவளுக்கு விரோதமாக செயல்பட பாபிலோனியருக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு தண்டனை கொடுக்கும்படி இறைவனிட சொல்லி நியாயத்தீர்ப்பு தண்டனை தோல் சொல்ல எழுதி ஒரு கல்லை கட்டி ஐபராத் நதியில் எறினார். இதன் பிரகாரம் நான் பாபிலோனி செய்வேன் என்று சொன்னார். அதே போல் நமக்கு விரோதமாய் செயல்பட்ட மூழ்கடிக்க நினைச்ச என்ன பிரச்சனை மனுஷங்களோ எதிராய் வளர்கிற எல்லா கிரியைகளையும் எழுந்திருக்க முடியாதபடி கர்த்தர் நமக்காக நம்மிலிருந்து அவர் முற்றிலும் அந்த நமக்கு எதிராக செயல்பட்ட செயல்களெல்லாம் ஐபராத்து நதியில் எரியப்பட்ட அந்த தோல் சொல்ல கட்டப்பட்ட கல்லை போல எப்படி பாபிலோனி திரும்ப எழுந்திருக்க முடியாதபடி அமிழ்ந்து மூழ்கி போவார்களோ அதே போல தான் நம்ம விரோதிக்கிற எல்லா செயல்களை கர்த்தர் முறியடித்து நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிற நைல் நதி தொடங்கி ஐபராத்து நதி வரையும் உலக பல தேசங்களிலும் கர்த்தர் ரக்கண்ட மகிமையான ஒரு சாட்சிகளாக எழுப்பி பிரகாசித்து உலகம் முழுவதிலும் நம்ம சாட்சிகளாய் நிலைநிறுத்துவார் என்பது தான் கடந்த வாரத்தில் ஏதேனும் ஆறுகள் ஒரு நதி புறப்பட்ட 4 ஆறுகளை பிரிந்து ஏதேனில் என்னென்ன ஒரு விளைவின் பலனை கொடுத்ததோ அதே போல நாம் ஒரு பரிசுத்த ஆவியான மூலமாய் முழு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார் என்பதை தியானித்தோம். இந்த வாரத்தில் கூட ரெபேக்காலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் மகன் ஈசாக்குக்கு மனவாட்டியாக ரெபேக்காலை ஆயத்தப்படுத்துகிற ஒரு உன்னத பொறுப்பை தன் மூத்த ஊழியக்காரனாகிய எலியேசர்கிட்ட ஆபிரகாம் ஒப்படைக்கிறார். அதை அவர் தேவ சித்தத்தின்படியே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு தன்னை எஜமானை ஆபிரகாம் மகன் ஈசாக்குக்கு ரெபேக்காலைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படி தேவ சித்தத்தின்படியே ஆபிரகாமை நேர்வழி நடத்தின தேவனுடைய நடத்துதன்படியே பரிசுத்த ஆவியான மூலமாய் ஈசாக்கு கேட்ட மனவாட்டியை ரெபேக்கால் ஆயத்தம். அதே போல புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சபை ஆகிய மனவாட்டி ஆயத்தப்படுத்த
ஊழியக்காரன் கரத்தில் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பிதாவாகிய தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மணவாட்டி சபையை குமாரன் இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்துகிற உன்னத சேவையை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பிதாவாகிய தேவன் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் பரிசுத்தாவின் துணையோடு சபையாய மணவாட்டியை மணவாளன் இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்த உன்னத சேவையிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உன்னத சேவையை சபையா மணவாட்டிக்குமான இயேசு கிறிஸ்து மணவாளனா இயேசுவுக்கு மணவாட்டி ஆயத்தப்படுத்துகிற உன்னத பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிழலாக எலியேசர் செயல்படுகிறார். அந்த செய்தியின் அந்த கருப்பொருளானது இப்போ எஜமானாய் ஆபிரகாம் மகன் ஈசாக்குக்கு ஏற்ற துணையாக மணவாட்டியாகிய ரெபெக்காளை ஆயத்தப்படுத்துகிற உன்னத சேவை எலியேசர் வாசம் ஒப்படைக்கப்பட்டது. அது எந்த விதத்தில் அவர் ஆயத்தம் பண்ண பரிசுத்தாவின் துணையோடு அந்த காரியத்தை செய்து முடித்தார் என்பதை நாம் வாசித்து தியானித்து நம்முடைய ஜீவிதத்துக்கு பிரயோஜனமாக அதை நாம் இந்த செய்தியை நம்ம அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானோட கிரியைக்கு நம்ம எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் செயல்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த பரிசுத்த ஆவியானுடைய மகத்துவமான கிரியைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து அந்த நடத்துதல்படி நம்முடைய காரியங்களை செய்வோம். கர்த்தர் வெற்றிகரமான ஒரு ஆசீர்வாதத்தை பரிசுத்தாவின் நடத்துதல் மூலமாக நாம் சுதந்திரித்து நாம் கர்த்தருக்கு இந்த மகிமையுள்ள சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வார். இப்பொழுது ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 10லிருந்து 22 வசனம் வரைக்கும். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்திலிருந்து தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து. இந்த சம்பவம் ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி எலியேசரை வசம் ஒப்படைத்து அந்த பொறுப்பை கொடுக்கும்போது, எலியேசர் தன் எஜமானாய் ஆபிரகாம் மகன் ஈசாக்குக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பை எப்படி ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி எலியேசர்கிட்ட கொடுக்குறார், கர்த்தருக்குள்ளாக அந்த பொறுப்பை
எலியேசர் கர்த்தருக்குள்ளாக இருந்து தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலும்படியே 24:10 மறுபடி படிமா. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். ஒட்டகம் என்பது எபிரேய அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 119 சங்கீதம் 1 மேல் தலைப்பில் ஆலேஃப் அப்படின்னு எழுதியிருக்கும். வாசிமா 119 மேலே அந்த சின்ன 3 எழுத்து ஆலேஃப் என்ன பிதாவாகிய தேவனுக்கு அடையாளப்படுத்துகிறது. 119:9 பேத் அப்படின்னா குமாரனை இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. அடுத்து 17 கிமல் அப்படின்னா இங்கிலீஷ் வேர்டு தான் கேமல் அப்படின்னா ஒட்டகம் அர்த்தம். ஒட்டகம் எதை அடையாளப்படுத்தினா பரிசுத்த ஆவியானவரே. அப்போ ஆலிஃப் பிதாவாகிய தேவனையும், பேத் குமாரனை இயேசுவையும், கிமேல் அப்படின்னா பரிசுத்தான அடையாளப்படுது. இங்கே வாசிக்கிறோம், ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்த எலியேசர் 10 ஒட்டகங்களை ஆபிரகாமின் ஒட்டகங்களை எடுத்துக்கிட்டாராம். ஒரு பெரிய செல்வ சீமான், தேசம் அறிந்த ஒரு பெரிய மனிதன் ஆபிரகாம். அவன் ஏன் ஆபிரகாமின் ஒட்டகங்கள் என்று வலியுறுத்தப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் வீட்டில் ஆபிரகாமுக்குன்னு இன்றைய காலங்களில் பென்ஸ் காரு, பலவிதமான விலை உயர்ந்த காருகளை பெரிய பெரிய சீமான் வீட்டில் வச்சிருக்கிறது போல் ஆபிரகாம் அன்னைக்கு பெரிய செல்வந்தன், தேசம் அறிந்த செல்வந்தன், பெரிய யுத்த வீரன், அந்த பல தேசங்களுக்கு அறிமுகமாகப்பட்டவர். இன்றைக்கி நம்ம ஒரு வெளியில் ஒரு காரு போகிறதுனா எம்எல்ஏ காரு, எம்பி போகிற, சிஎம் காரு போகுதுன்னு ஒரு அடையாளம் அந்த கொடியை வச்சு கண்டுபிடிச்சிடும். அதே போல் ஆபிரகாம் 10 ஒட்டகங்களை புறப்பட்டு போகிறான்னா, ஆபிரகாமின் ஒட்டகங்களை எலியேசர் எடுத்துக்கிட்டானா 10 ஒட்டகங்களை. அப்போ கிட்டத்தட்ட ஆபிரகாம் வீட்டில் ஆபிரகாமுக்குன்னு ஒட்டகம் இருந்திருக்கும், ஈசாக்குக்குரிய ஒட்டகங்கள் இருந்திருக்கும், எலியேசர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒட்டகம் இருந்திருக்கும். இதெல்லாம் அங்கே பார்க்கும்போது ஏன் ஆபிரகாமின் ஒட்டகங்களை 10 ஒட்டகங்களை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, ஆபிரகாம் தேசம் அறிந்த ஒரு பெரிய மனுஷன். ஒட்டகம் பரிசுத்த ஆவியானவர் அடையாளப்படுத்துகிறது. அப்போ அவர் முதலாவது ஒட்டகத்தில் டிராவல் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர் துணையோடு புறப்பட்டு போறார் ஈசாக்குக்கு மனவாட்டியை ஆயத்தம் பண்ணுவதற்கு. அப்போ ஒரு மனவாட்டிய சபையை மனவான இயேசு கிறிஸ்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற பொறுப்பை பிதாவாகிய தேவன் இந்த உன்னத சேவையை எப்படி ஆபிரகாம் எலியேசர்ட்ட கொடுத்தது போல கர்த்தராகிய ஆண்டவர் குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிய சபையை ஆயத்தம் பண்ண ஊழியக்காரங்கிட்ட அந்த பொறுப்பை சபையை கொடுத்துருக்கார். பிதா எப்படி சபை ஜனங்களை குமார்ட்ட ஒப்பு கொடுத்தது போல குமாரன் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறார். அந்த ஆவியானவர் அலங்கரித்து குமாரன் ஒப்படைப்பார், குமாரன் கொண்டு பிதாவாய் தேவன் ஒப்படைப்பார். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை பரிசுத்தாவின் துணையோடு தான் மனவாட்டிய சபையை ஒரு ஊழியக்காரங்க ஆயத்தப்படுத்த முடியும். எப்படி எலியேசர் ஒட்டகத்தை பயன்படுத்தி ஒட்டகத்தில் டிராவல் பண்ணி ஈசாக்குக்கு மனவாட்டி ஆயத்தப்படுத்தினாரோ, அதே போல தான் மனவாட்டிய சபையை மனவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும் பரிசுத்தாவி நிறைவோடு பரிசுத்தாவியின் துணையோடு தான் மனவாட்டிய சபையை மனவாளனா இயேசுவுக்கு ஆயத்தப்படுத்தணும். அப்போ முதலாவது ஆபிரகாம் 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொள்ள அவன் எலியேசர் புறப்பட்டார்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். முதலாவது ஆபிரகாமுக்கு தேவன் அவ்வளோ பெரிய அபிஷேகம் நிறைந்த, தேசம் அறிந்த ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு மனிதன்.
அவன் 10 ஒட்டகங்களை, ஆபிரகாமின் ஒட்டகங்களை எலியாசர் எடுத்துட்டு போனானா, அப்போ அந்த தேசம் அறிந்த ஒரு பெரிய பரிசுத்தாவி நிறைக்கப்பட்ட ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக ஆபிரகாம் அந்த நாட்களில் வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் 10 ஒட்டங்கள் ஆபிரகாமின் ஒட்டங்கள். முதலாவது அந்த முதல் காரியம் என்னன்னா, எலியாசர் ஆபிரகாமின் தேசம் அறிந்த ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு பெரிய தேவ மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய 10 ஒட்டங்களை எடுத்து எலியாசர் போறார்னா தேசமே பார்க்கும். ஆபிரகாமுடைய வேலைக்காரன். அப்போ தேசம் அறிந்த ஒரு பெரிய மனிதன், தேசம் அறிந்த ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு தேவ மனிதன் முதலாவது. அப்போ அந்த ஒட்டகம் பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு ஆபிரகாமை ஒட்டகங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அவனுக்கு மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் எவ்வளவு வேளிவானது என்பதை முழு உலகம், அவர் பெரிய யுத்த வீரன். அதிகாரம் 13 தன் சகோதரர் சிறை பிடிக்கப்பட்டு போகும்போது அந்த சிறையிருப்பிலிருந்து தன் சகோதரன் எல்லாரையும் சிறையிருப்பிலிருந்து திருப்பி வந்த ஒரு யுத்த வீரன், தன் வீட்டில் கைப்படிந்திருந்த 318 பேரை கொண்டு இரவில் போய் போராடி ஜெயித்தவன். அவனுடைய அபிஷேகம் தேசம் அறிந்த ஒரு பெரிய அபிஷேகப்பட்ட ஒரு தேவ மனிதனாக அந்த நாட்களிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக ஆபிரகாம் இருந்திருக்கிறார். அதனால தான் எலியாசர் ஆபிரகாமுடைய ஒட்டகங்கள் 10 ஒட்டகங்களை செலக்ட் பண்ணி எடுத்து போனார். அப்போ முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எவ்வளவு வேள்வி என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். நம்மையில் இருக்கிற அபிஷேகம் தான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஆபிரகாம் மேல வச்சிருந்தார். முதலாவது அந்த ஆபிரகாமுடைய ஒட்டகத்தின் மேல் அவர் டிராவல் பண்ணது என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும், தேசம் அறிந்த ஒரு மனிதன் ஆபிரகாம் அப்படின்னா எல்லா தேசத்தை சுற்றியுள்ள எல்லா ராஜாக்களும் இவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. இவனுக்கு குறித்த ஒரு பயமும் இங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதன். இரண்டாவது, அவனுக்கு 10 ஒட்டகங்கள் இருந்தது. அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். இரண்டாவது 10 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகம் ஒரு செல்வந்தனுக்கு அடையாளம். 24:10 அதே வசனத்தில் 10 ஒட்டகங்களை ஆபிரகாமுக்குரிய ஒட்டகங்களை எடுத்தானோ. அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஒரு ஒட்டகம் இருந்துட்டாலே அவன் ஒரு செல்வந்தனுக்கு தகுதி. ஒரு ஒட்டகம் ஒரு வீட்டில் இருக்குன்னா ஒரு செல்வந்தன். 10 ஒட்டகம் ஆபிரகாமுக்கு மாத்திரம். குமாரன் இருக்கு, எலியாசர் இருக்கு. ஆக மொத்தம் அநேக செல்வந்தங்கள் நிறைந்த 10 செல்வந்தர்களுக்கு இணையான மனிதனாய் வாழ்ந்திருக்கிறார். 10 ஒட்டகங்கள் ஆபிரகாமுக்கு ஒரு மாத்திரம். 10ல் 1 கர்த்தருக்கு கொடுத்த தசமம் கொடுத்த ஆபிரகாம் 10 செல்வந்தருக்கு இணையான ஆசீர்வாதம் நிரப்பப்பட்ட மனிதனாக இருக்கிறான். முதலாவது தேசம் அறிந்த ஒரு பெரிய மனிதனாய் கர்த்தரவனை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஒட்டங்களை தெரிந்த ஆபிரகாமுக்குரிய அபிஷேகம் தேசமே அறிகிற ஒரு மனுஷனாக தேவ மகிமை பெற்ற மனிதனாக இருந்தார். ரெண்டாவது 10 செல்வந்தர்களுக்கு இணையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தார். அதை 24:10 தொடர்ந்து படியுமா? பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடன் கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அப்போ நம்ம இருக்கிற அபிஷேகம்
நம்ம மேல இருக்கிற அந்த அபிஷேகம் உலகத்தையே அசைக்கிற அளவுக்கு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தினாலே தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு மேலான ஒரு மனிதனாக ஆசீர்வதித்து வச்சிருந்தாரு. அவனுடைய அபிஷேகம் தேசம் அறிந்த ஒரு மேன்மையான ஒரு மகிமுள்ள மனிதனாக இருந்தான். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட மனிதனாக இருந்தான். 10 செல்வந்தர்களுக்கு இணையான ஆசீர்வாதம் இருந்தது. 3வது, அநேக வஸ்துக்கள், உச்சிதமான பொருட்கள் நிறைந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் வீட்டில் எல்லாமே பிராண்டடா, நல்ல தரமுள்ளதா, எல்லா வேலிவான அவ்வளோ பொருட்கள் நிறைந்தவனாய் காணப்பட்டிருக்கிறான். ஒரு செல்வந்த வீடு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். அவன்கிட்ட இல்லாத பொருட்களே இருக்காது. எல்லா வகையான உயர்ந்த ரகமான பொருட்கள், தரமுள்ள வாழ்க்கை. ஒரு செல்வந்தனுக்குரிய என்னென்ன ஆஸ்திகள் இருந்தோ அதெல்லாம் ஆபிரகாம் வீட்டில் இருந்தது. ஒரு சாதாரண மனிதனாக அவன் ஆபிரகாம் அந்த பூமியில் வாழலை. பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு ஐஸ்வர்யம். அவனுடைய அபிஷேகம் தலை சேர்ந்தது, தேவ மகிமைக்குரியது. அவருடைய செல்வந்தம் 10 செல்வந்தருக்கு இணையாக இருந்தது. அவன் வீட்டில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் உச்சிதங்களும் அந்த பொருட்களும் தரம் நிறைந்ததா, நல்ல பிராண்டடா, ஒரு நல்ல விதமான வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு செல்வந்தனாக வாழ்ந்திருக்கிறான். ஒரு இடத்துல இருந்து தன் எஜமானுடைய மகன் ஈசாக்கு மணவாட்டி ஆயத்தம் பண்ண போகிற இந்த இளையசர் எத்தனையும் கொண்டுட்டு போகிறான். இப்போ எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். அடுத்த படிமா. அவன் எழுந்து புறப்பட்டு போய் பெத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறப்பே செய்தான். அடுத்து நாகூர்ங்கிற ஊருக்கு புறப்பட்டு போனானா, அந்த நாகூர் என்பது ஒரு பாலைவனமான பகுதி, உஷ்ணமான பகுதி. ஒரு பாலைவனத்தில் அதை பிரயாணம் பண்ணுவதற்குத்தான் ஒட்டகம் தேவை. ஒரு கடினமான சூழ்நிலையில் அவனோட பிரயாணம் வந்த ஒரு ட்ரையான நிலம், லேண்ட். அது அந்த பாலைவன பகுதி ஒரு உஷ்ணமான பகுதி, வறட்சியான பகுதி. எந்த ஒரு சேதம் இல்லாமல் அதில் டிராவல் பண்ணி பத்திரமாய் போய் அவன் காரியத்தை நடத்தி சேதம் இல்லாமல் திரும்பி வரான். இப்போ முதலாவது சொன்னேன், ஆபிரகாமுக்குரிய அபிஷேகம் தேசம் அறிந்ததாக இருந்தது. 10 செல்வந்தனுக்கு இணையான மனிதனாக இருந்தான். அநேகமான உச்சிதமான பொருட்கள் நிறைந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் பாலைவன பகுதியில், ஒரு ஆசரிப்பு கூடாரம் பாலைவனத்தில் இருந்தால் எல்லாம் அந்த ஒட்டகத்தில் ட்ராவல் பண்ணி தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நுழைய முடியும். அதே மாதிரி தான் அவன் அந்த பாலைவன பகுதியில் போய் ஈசாக்கு கேட்ட மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கு அவர் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் அந்த பிரயாணம் இருந்தாலும் சேதமில்லாமல் போய் சுகோத்திரமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போராட்டங்கள் நிறைந்த அந்த பிரயாணங்கள் இருந்தாலும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருந்தான். ஒரு மணவாட்டியை ஆயத்தமாக்க போகிற ஒரு இளையசர் பரிசுத்த ஆவியார் துணையோடு போனதுனாலே அவன் அந்த பாதையை கடந்து சென்று பத்திரமாய் போய் திரும்பி வர அவனால் முடிந்தது. இப்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இளையசரை அந்த கர்த்தருடைய நாம மகிமைக்கான ஒரு திட்டத்திற்கு நடத்தி கொண்டு வந்தார். அதனால தான் முதலாவது அந்த எலியேசருடைய பிரயாணத்தில் பரிசுத்த ஆவி வரும்போது அந்த பலன் அடைந்து 1:8 நான் வாசிக்கிறோம். அந்த அபிஷேகத்தை குறித்து அங்கே எழுதும் போது சொல்லுகிறார், அந்த 1:8 வாசிமா. அப்போ 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசின் பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். முதலாவது அந்த பரிசுத்த ஆவியானோட வல்லமை, அதாவது ஆபிரகாம் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் எவ்வளவு வேளிவாக இருந்தது அப்படின்னா, முதலாவது
எருசலேமில் யூதேயா சமாரியா பல தேசங்கள் அறியக்கூடிய விதத்தில் அந்த அபிஷேகமானது நம்மளை வழிநடத்தி சென்றது. அதே மாதிரி தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். அப்போஸ்தலர் நடவடிக்கையை வாசிப்போமானால் 2-7 வரைக்கும் எருசலேம் எழுப்புதலை குறித்து அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8-12 வரைக்கும் யூதேயா சமாரியாவின் எழுப்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13-28 வரைக்கும் உலகம் முழுவதும் எழுப்புதல் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 2-7 வரைக்கும் பேதுரு மூலமாய் எருசலேமில் எழுப்புதலும், 8-12 வரைக்கும் பிலிப்பு மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதலை பரிசுத்தாவின் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 13-28 உலகம் முழுவதும் அப்போஸ்தலர் பவுலை பரிசுத்தாவின் எழுப்புதலை கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொரு விதமான மனித அப்போஸ்தலர்களை தேவ மனுஷங்களை பயன்படுத்தினாலும் ஒரே பரிசுத்தாவியானவர் தான் பலமான விதத்தில். அதே போல தான் ஆபிரகாமுடைய அபிஷேகம் உலகம் அறிகிற அளவுக்கு வல்லமையாக எடுத்து அவனை பயன்படுத்தினதை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்குறோம். 2வது, அவனுக்கு இருந்த 10 செல்வந்தர்கள் இணையான ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். 3வது, அந்த அபிஷேகம் வாழ்க்கையில் எல்லா உயர்ந்த ரகமான அநேக வஸ்துக்கள் நிறைந்த அநேக தரமுள்ள ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு செல்வந்தனாக காணப்பட்டான். அவன் நாகூரை அவன் கடந்தான். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஈசாக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற அந்த பொறுப்பில் அவன் கடினமான நிலையில் பிரயாணப்பட்டாலும் அவன் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு கடந்து வந்தான் என்று வேதம் சொல்கிறது. அதே இது 24:10 மறுபடி படிமா. நாகூரை கடந்தான். வாசி அந்த 24:10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தது. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்தான். இங்கே ஒரு பாலைவன பகுதியிலே ஆவியான ஒரு துணையோடு போய் அந்த மணவாட்டி ஆயத்தம் பண்ணுகிற பொறுப்புகளை கடந்து போய் ஒரு சேதமில்லாமல் பாதுகாக்கப்பட்டு அவன் திரும்பி வந்தவனாய் காணப்பட்டான். அடுத்து 24:11 படிமா. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். 11 மட்டும்தானம்மா. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி. அப்போ இங்க தண்ணி குடிக்கணும்னா ஒட்டகங்கள் என்ன செய்யணும்? காலை மடக்கி தான் உட்காரணும். அந்த ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறான்? அந்த ஒட்டகங்களை மடக்கி. அப்படின்னா இது நம்முடைய ஜெப அனுபவத்தை, ஒரு ஜெப ஆவியில பரிசுத்த நிலைத்திருக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. நம்ம இவ்வளவு நன்மைகள் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு நம்ம பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமையினாலே இவ்வளோ பெரிய அபிஷேகத்தை கத்த தந்ததுனால 10 செல்வந்தருக்கு இணையான ஆசீர்வாதம் வந்துருச்சு. அநேக விலையுயர்ந்த வஸ்துக்கள் நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் வாழுகிறான் வாழ்க்கை. அந்த பரிசுத்த ஆவியான துணையோடு கூட அவனோட பிரயாணங்களில் அந்த பாலைவன பகுதியில் எந்த ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு சுகவத்திரமாய் கடந்து வருகிறான். இந்த சேதமில்லாமல் அந்த பிரயாணம் பாதுகாப்பாய் இருந்து வழி நடத்தப்படுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கை எல்லாமே நல்ல விதமாக பரிசுத்த ஆவியான மூலமாக பாதுகாக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், தேசமறிந்த மனிதர்களாய் வாழுகிறோம். இப்படிப்பட்ட நிலையில் வந்த பிறகு நாம் அடைந்த மேன்மைகளை வைத்து நம்ம வாழ்க்கை வாழாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க வேண்டும். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்ப தொடர்ந்து இந்த ஜெப ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியில சோர்ந்து போகாம நிலைத்திருக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில வேணும். அதுதான் வேணும். சில நேரங்களில் நாம் ஜெப ஜீவியத்தில் எல்லா நன்மைகளை பெற்ற பிறகு நாம் அதில் தளர்ந்து விடக்கூடாது. தொடர்ந்து அதை நிலைத்திருந்து அந்த அபிஷேகத்தை தேவ சமூகத்தை நம்ம காத்து கொள்ளணும். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் தொடர்ந்து முழங்கால அந்த ஒட்டகமானது எப்படி முழங்கால முடக்கி தண்ணீர் குடிக்கிறது போல நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவி நிறைவில் எப்பொழுதும் இரவும் பகலும் நாம் வேண்டுதல்ல விழித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் நம்ம தொடர்ந்து அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ளணும். அந்த ஜெபத்தில் பரிசுத்த நிறைவில் ஒரு நாள் ஜெபம் பண்ணோம், 3 வாரம் ஜெபம் பண்ணோம், அடுத்தாவது மாதிரி என்னால் பரிசுத்த ஆவியில் நன்மை ஜெபிக்க முடியல, விழித்திருந்து அப்படிங்கிற ஒரு அனுபவம். தொடர்ந்து அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமாக இருக்கணும். 24:14 நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தலும் என்றான். இந்த இடத்துல தான் அந்த செய்தியோட திறவுகோல் வருகிறது. பரிசுத்த ஆவியான ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறாரா என்று சொல்லி தனக்குள்ளேயே ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? நான் தண்ணி குடிக்க குடத்தை சாய்க்கும் போது நீரும் குடி உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பெண் எவ்வளவு? நான் செய்கிறேன் அல்ல, வாயை திறந்து சொல்லுகிறவள். சொல் தவறாதவன் தான் பூரண புருஷனம். இன்றைக்கு மனவாட்டி வாக்கில வல்லவனா இருக்கணும். வார்த்தையில தான் நம்ம பேசுகிற வார்த்தையை தான் நம்மளுடைய மனவாட்டியுடைய தகுதியே வார்த்தையில தான் இருக்குது. செயல் 2வது தான், வார்த்தையில தான் கரெக்டாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தையை விசுவாசமான வார்த்தை. நம்ம இந்த ஜெபத்தை எலியேசர் பண்ணுறாரு. அந்த மனவாட்டியுடைய தகுதி என்ன? அவள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வைத்து தான். அந்த விசுவாச வார்த்தை. செயல் 2வது, வார்த்தை தான் 1வது. என்ன சொன்னால், ஒரு ஒட்டகம் தண்ணி குடிக்கணும்னா சாதாரண ஒரு ஒட்டகம் 20 லிட்டர் குடிக்கணுமா? 20 லிட்டர் குடிக்க பானையில் 10 குடம் குடிக்கும். அப்படின்னா 200 லிட்டர். சாதாரண ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க 20 குடம் தண்ணியில் 10 குடம். அதே போல் 10 ஒட்டகம் அப்படின்னா 2000 லிட்டர். அப்படின்னா 100 குடம் தண்ணி எடுக்கணும் அவ. இப்படி ஒரு பெண்ணை போய் மனவாட்டி ஆயத்தப்படுத்தினானா ஒரு 100 குடம் தண்ணி எடுப்பாளா? இப்படிப்பட்ட பொண்ணு தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு வேணும், மணமகனுக்கு வேணும், ஈசாக்கு வேணும்னு சொல்லி எலியேசர் சொல்லியிருந்தானா, பொண்ணை கேட்க வந்தியே பொண்ணை கொல்ல வந்தேன்னு கேட்பான். அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான். இன்றைய கால உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கடினம் உழைக்கப்பட்ட ஒரு மனவாட்டி கிடைப்பானா? அதெல்லாம் முடியாத காரியம். ஆனால் இங்கே அந்த இடத்துல எலியேசர் என்ன சொல்கிறார்? அப்படிப்பட்ட ஒரு மனவாட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு செல்வச்சயமான வீட்டுக்கு 100 குடம் தண்ணி கிணத்துல போய் எடுத்துகிட்டு வரணும். யோசித்து பாருங்க. இதெல்லாம் அவனுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே சொல்லுகிற பெண், இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிற எவ்வளோ அவ தான் மனவாட்டி. அப்போ என்ன 24:14 மறுபடி படிமா. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தலும் என்றான். தொடர்ந்து படிச்சுட்டே வா. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதை ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய
குமாரனாய் இருக்க பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்போது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்திலிருந்து தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே, குடியும் என் ஆண்டவரே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும், உங்க ஒட்டகங்களும் குடித்து தீர்க்கும் மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி அதுதான் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் மொண்டு வார்த்தாள். எவ்வளோ பெரிய கடின உழைப்பு. சொல்லி இந்த மணவாட்டி என்ன சொல்றா, நீ குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி வார்க்கிறேன் என்று சொல்லி தொட்டியில் ஊற்றிட்டு போய் தண்ணியை மோண்டுட்டு வாரா. அப்படியே மொந்து எடுத்துட்டு வாரா. இந்த செய்தி கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளையே, மணவாட்டியோட தகுதி என்ன? வாக்கில் வல்லவளா இருக்கணும். அவ சொல்றா, நீரும் குடியும், உடைய ஒட்டகங்களுக்கு வார்க்கிறேன் என்று தனக்குள்ளேயே சொல்லி ஜெபம் பண்ணானே, அதை பரிசுத்த ஆவியானவர் கேட்டு ரெபெக்காளுக்குள்ளிருந்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஈசாக்கு கேட்ட மணவாட்டியை ரெபெக்காளை ஆயத்தப்படுத்துவதற்கு அவளுக்கு இருந்த தகுதி ஒரே ஒரு தகுதி, நீ குடியும், உடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி வார்க்கிறேன் என்று சொன்னால் வாக்கில் வல்லமை உடையவளாக இருந்தாள். விசுவாச வார்த்தை அவளுக்குள்ள இருந்தது. செயல் ரெண்டாவது. அப்படி சொல்லிக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்லிக்கும் போதே ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிருவார். நம்ம வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகளை பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடுவார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் ஒரு வார்த்தை கூட அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. அப்போ இந்த செய்தியின் மூலமாய் ஒரு எலியேசர் தன் எஜமான ஆபிரகாம் மகன் ஈசாக்கு மணவாட்டி ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பில் ஆபிரகாமின் நேர்வழியாக நடத்தி வந்த பரிசுத்த ஆவியான கையில் ஒப்படைச்சிட்டு அவர் இப்படி தான். அவர் யார்? தேசம் அறிந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேசம் அறிந்த ஒரு அபிஷேகம். 10 செல்வந்தருக்கு இணையான ஆசீர்வதிக்கப்பட்டவன். உச்சிதமான பொருட்கள் நிறைந்த ஒரு செல்வந்தன். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர்கள் பாதுகாப்புனாலே சுகபத்திரமாக பிரயாணம் பாதுகாப்பாக இருந்தது. தொடர்ந்து ஆவியிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவனாய் காணப்பட்டான். விசுவாசமான வார்த்தை நிறைந்தவனாய் காணப்பட்டான். கடைசியில் வாழ்க்கையில் சங்கீதக்காரன் தாவீது தனக்கு விரோதமாக அப்சலோம் எழும்பி ராஜ்ய பார்த்து பிடிக்கும் போது அவன் முகத்தை மூடி வெறுங்காலோடு நடக்கிறான். செருப்பை கூட காலில் கட்டுற அளவுக்கு கூட அவன் டைம் கொடுக்கல, துரிதமாக துரத்தினான். அவ்வளோ பெரிய வல்லமையான பேரரசன் தன் மகன் விரோதமாக செயல்படும் போது அவன் வாழ்க்கையில் எல்லாம் சங்கீதம் 3 இந்த தலைப்பை படிச்சுட்டு வேமா முடிக்கிறேன். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் அவனுக்கு எந்த விதத்தில் இனிமேல் காப்பாற்ற மாட்டார். அப்சலோம் தன் கர்ப்பப்பரப்பை விரோதமாக வரும்போது வெறுங்காலோடு நடந்து முகத்தை மூடி அழுது
அவ்வளோ பெரிய மலை மேலே ஏறி போயிட்டு இருந்த ஒரு தளர்ந்த சூழ்நிலையில், அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அவன் தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசம் அவ்வளோ பெரிய, தேவனிடத்து ரட்சிப்பில்லைன்னு எல்லாரும் என் சத்துருக்கள் சொல்றாங்க, ஆனாலும் ஆண்டவரே என் நம்பிக்கையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலையும் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அந்த விசுவாசமான வார்த்தையை சொன்னதுனால தான் திரும்பவும் அந்த ராஜ்ய பார்த்தல தாவீது அமர்ந்தான். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேசம் அறிந்த அபிஷேகம் பெற்ற ஒரு ஆபிரகாம், 10 செல்வந்தனுங்களுக்கு இணையான ஒரு செல்வந்தன், 10 செல்வந்தனுக்கு இணையான ஆசீர்வாதம் இருந்தது. உச்சிதமான பொருட்கள் ஐஸ்வர்யம் நிறைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவன் வாழ்க்கையில் அவனோட பிரயாணத்தில் இருந்த எல்லா வனாந்தர பாதையிலையும் சுகபத்திரமாய் கடந்து பாதுகாப்பாய் கடந்து வந்தான். பரிசுத்த ஆவியான துணையோடு அவன் நடந்து அந்த ஊழியத்தை தன் எஜமானாகிய ஆபிரகாம் மகன் ஈசாக்கு மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற பொறுப்புகளை பாதுகாப்போடு கர்த்தருடைய ஆவியை நடத்தினர். தொடர்ந்து பரிசுத்த ஆவியிலே அவன் நிலைத்திருக்கிற அனுபவம் உடையவனாயிருந்தான். விசுவாசமான வார்த்தைகளை உடையவனாய் காணப்பட்டான். ஒரு மனவாட்டிக்கு உரிய ஒரு தகுதியுள்ளவளாக ரெபெக்காள் காணப்பட்டாள். அது மாத்திரமல்ல, அவள் எந்த நிலைமையிலையும் அவ்வாழ்க்கையில் சூழ்நிலை எதிராக இருந்த போதும் ஒன்றையே ஒன்று சொன்ன, கடினமான சூழ்நிலையும் அவரே என் நம்பிக்கை தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறார் என்று அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த விசுவாசமான வார்த்தை தான் மறுபடியும் தாவீதை ராஜ்ய பாரத்தில் அமர்த்தினது. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோட வாயின் வார்த்தைகள் அந்த எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீங்களோ, இந்த விசுவாசம் தான் உங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறிவிடும். இப்பொழுது இந்த தாவீது எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்தின போது இழந்து போன ராஜ்யபாரம் திரும்ப கிடைத்தது. அந்த இளையசர் ஈசாக்குக்கு மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற பொறுப்புகளை பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடு கூட அந்த மனவாட்டியை கண்டுபிடித்தார். அந்த மனவாட்டிக்குரிய தகுதி என்ன? அவள் வாயிலிருந்து புறப்பட்ட விசுவாச வார்த்தையே. வாக்கில் வல்லமை உடையவளாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசி, ஒரு மனவாட்டிக்குரிய தகுதி என்ன? நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான். இந்த விசுவாசமான வார்த்தையை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை நடத்துவார், உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என் தலையை உயர்த்துகிறவர், அவர் என் கேடகம், என் நம்பிக்கை என்று அறிக்கையிடுங்க. அந்த தாவீது அந்த நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்தி திரும்ப ராஜ்ய வார்த்தை சோதரித்து. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஈசாக்குக்கு ரெபெக்காள் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மனவாட்டியுடைய தகுதி என்னன்னா, அவள் வாழ்க்கையில் அவன் விசுவாசமான வார்த்தை, விசுவாசம் உள்ளவளாய் காணப்பட்டாள். அவள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வாக்கில் வல்லவளாய் காணப்பட்டாள். சொல் தவறாத ஒரு பூரண புருஷனாக ஒரு தகுதியாக்கப்பட்டார். உன் வாயின் வார்த்தையே உனக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்த என்று சொல்லப்பட்டபடி இன்றைக்கு உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியோ தோல்வியோ ஒரு முடிவு செய்ய முடியும். அந்த ரெபெக்காளுடைய தகுதி அவள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. நீ என் குடியும் உன் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கிறேன் என்று சொல்லும் பெண் எவளோ என்று கேட்ட காத்திருந்த அந்த இளையசருக்கு ஒரு பதிலாக மனவாட்டியாக ரெபெக்காள் காணப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ரெபெக்காளை அவருடைய வார்த்தையாய அவளை பயன்படுத்தினார், தகுதிப்படுத்தினார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இளையசர் பரிசுத்த ஆவியான் துணையோடு தன் எஜமானாகிய ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்குக்கு மனவாட்டியாகிய ரெபெக்காளை ஆயத்தப்படுத்துவதற்கு எப்படி பரிசுத்த ஆவியான் துணையோடு கூட அவன் பிரயாணப்பட்டான். அந்த ஆபிரகாமினுடைய அபிஷேகம் தேசம் அறிந்தது. 10 செல்வந்தருக்கு இணையான ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாய் உயர்த்தினது. உயர்ந்த வஸ்துக்கள் அறிந்தவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அவனோட பிரயாணங்களில் பாதுகாப்பு இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆவிகளை நிலைத்திருக்கிற அனுபவமாய் இருங்க. வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவைகளாய் இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் எந்த நிலைமையிலையும்
நீங்கள் அந்த விசுவாச அறிக்கை செய்யும்போது தோல்வியான நிலைமையும் தோல்வியான சூழ்நிலையும் ஒரு பெரிய ஜெயமாய் உங்களை முன்னே நிற்கும் பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்களை முன்னே நிற்கிற மிகப்பெரிய தேவைகளை நின்று கலங்காதீங்க. அதை பார்க்கலாம் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, என் ஆண்டவரே நீர் எனது கேடகம், என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லுங்க. அப்படிப்பட்ட சொல்லி தான் அந்த ராஜ்ய வார்த்தை திரும்ப சுதந்திரித்து கொண்டார் தாவீது. அந்த ரெபெக்காள் கொடியை நான் ஒட்டங்களுக்கு வார்க்கிறேன் என்று சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து வாட்டேன். இந்த எலியேசர் ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாக அந்த ரெபெக்காள் வாய் பிறப்பு அவளை மணவாட்டிக்கு தகுதியாக்கினது. உங்கள் வாயின் வார்த்தைகள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பரிசுத்த ஆவி நிறைந்து விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். பிறரிடத்தில் மெய்யானவைகளை பேசுங்க, பிறரிடத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க, பரிசுத்த ஆவிகளை நிறைந்து பேசுங்க, வாக்குத்தத்தங்களை பேசுங்க, விசுவாசமான வார்த்தைகளை 4 பேர் கேட்பதற்கு பிரோஜனமான வார்த்தைகளை பேசுங்க, நீதி விளங்க, உண்மை விளங்க, சத்திய விளங்க பேசுங்க. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு மனவாட்டிக்குரிய தகுதி அதுதான். உன் வாக்கிலே வல்லமையுடையவளாக மாறுங்க. கர்த்தர் தாமே நம்மளை ஒரு ஆயத்தமுள்ள இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற மனவாட்டியாக தகுதிப்படுத்த நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற விசுவாச வார்த்தைகளை ஒருத்தன் தவறாதவனாய் இருந்தால் அவனை பூரண புருஷன். நீங்களும் நானும் சொல் தவறாதவர்களாக விசுவாச வார்த்தைகளை செயல்படுகிறவர்களாக மனவன் இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற மனவாட்டியாக நாம் முடிவு வரியந்த மரண வரியந்தம் நிலைத்திருந்து நம்ம அவருக்கு பிரியமான மனவாட்டியை நம்ம அலங்கரித்து கொள்ள பரிசுத்த ஆவியான ஒத்தாசை பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமை கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாய் தேவன் அன்பு பரிசுத்தான பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்துவ நிலையத்திற்கு காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கடவர், தேவன் முகத்தை பிரசன்னமாக்கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.